ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் வந்து காயின் டிசிஎக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் பேலன்ஸ் $1122 இருக்குது. ஸோ இது இன்வெஸ்ட் பண்ணால் பத்தாது. ஸோ 10,000 வந்து இப்போ நான் வந்து காயின் டிஎக்ஸ்க்கு கொண்டு வர போகிறேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிபே பண்ணுறேன். ஜிபே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஆப்புக்குள்ளே 10,000 டெபாசிட் பண்ணுறேன். பண்ணோம்னா 11,122 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன ஸ்டாக் வாங்க போகிறோம்னா எத்தீரியம். அதை நம்ம இடிஹெச்னு காட்டும். ஸோ அதை நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை மார்ஜின் செட் பண்ணுறேன். ஸோ அங்கே மார்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேல்யூ செட் பண்ணிட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ராஃபிட் எவ்வளோ செட் பண்ணலான்னு செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட்டு ஒரு 500 to 700 செட் பண்ணுறேன். ஸோ ரேஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 700 பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் லாஸ் செட் பண்ணுறேன். ஸோ லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 செட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு லாஸ் ஆகிரும். ஸோ நான் 200 செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்டாக் வாங்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டாக் வாங்கியாச்சு. இப்போ என்னென்னா நம்ம வந்து 700 ப்ராஃபிட் வந்தால் வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 200 லாஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். ஸோ இப்போ வந்து 4 hours 40 minutesக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இடையில ஏறி இருக்குது. ஸோ நான் பார்க்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 383க்கு இப்போ ப்ராஃபிட்டோட வெளியே வரேன். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் 383 rupees.